அடுத்து சிறப்பு பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு செய்தி. சென்ற ஆண்டு நாம் மதரசாவுடைய பொன்விழா ஆண்டு கொண்டாடினோம். இந்த ஆண்டு மனாருல் ஹுதா மாணவ மன்றத்தின் பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. இந்த மன்றத்திலே பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கான மஸ்லைகள் தமிழ் பேசும் உள்ளங்களிலெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகளை மக்களின் உள்ளத்திலே எடுத்து வைப்பதற்கு பயிற்சி எடுத்த இடம்தான் இந்த மனாருல் ஹுதா. இந்த ஸ்டேஜ் அதுக்குள்ளே தான், அந்த ஸ்டேஜ் அதுக்குள்ளே தான். அந்த மனாருல் ஹுதா மாணவ 50வது ஆண்டு விழா சென்ற மாதம் 27/12/2025 அன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதில் ஒரு ஃபிக்ஹ் ஆய்வரங்கம் நடந்தது. அந்த ஃபிக்ஹ் ஆய்வரங்கத்தில் பேசிய முக்கியமான தலைப்புகள், இன்றைய சமுதாயத்துக்கு தேவையான தலைப்புகளிலே அந்த கட்டுரைகள், பேசிய ஆலிம்களுடைய கட்டுரைகள் எல்லாம் நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது வெளியிடப்படும். வெளியிட்டதுக்கு பிறகு விற்பனைக்கு வரும். இதில் விற்பனை 50 ரூபா தான். 50 ரூபா தான். 100 பக்கங்கள் உள்ளது. நிறைய செய்திகள் இருக்குது. அது இன்னொரு விசேஷம் என்ன, இந்த புக்கில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதரசாக்களுடைய லைப்ரரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். காலம்பூராம் அதை உலமாக்கள், மாணவர்கள் பயன்படுத்துவார்கள், பயன்பெறுவார்கள், சமுதாயம் பயன்பெறும். இன்றைய அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சமுதாய தீர்வு என்ன, மார்க்க தீர்வு என்ன என்பதை அலைசி ஆராய்ந்து குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாசுடைய வெளிச்சத்தில் நமக்கு தந்திருக்கிறோம். மாணவர் மன்றம் தந்திருக்கிறது. இது இப்பொழுது வெளியிடப்படும். 50 ரூபா தான். 50 ரூபாங்கிறது ஒரு பையனுக்கு கூட ஃபைன் போட்ட 50 ரூபா. ஃபைன் போட்டால் வருத்தப்பட்டு கொடுக்கணுமா இல்லையா? அவன் சிரிச்சான். ஏடா 50 ரூபா ஃபைன் போட்டுக்கு ஏன்டா சிரிச்சான்? அஜில போங்க அஜித்து, அசருக்கு கூட ஒரு டீ வடை காசு, அவ்வளோதான், ஒரு டீ வடை காசு அப்படின்ட்டான். அப்போ ஒரு டீ வடை காசை விட குறைவானது தான். அதனால் இதை நீங்கள் 50 ரூபா கொடுத்து வாங்கலாம், 500 ரூபா கொடுத்து வாங்கலாம். அது உங்களுடைய தாராள உள்ளத்தை பொறுத்து இருக்குது. நீங்கள் 100 சில்லறை இருக்காது, 100 ரூபா கொடுத்துட்டு 2 வாங்கி இன்னொருங்களுக்கு என்ன செய்யலாம், ஈசால் சவாபா கொடுக்கலாம், மஸ்ஜிதுகளில் கொடுக்கலாம், இமாம்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லா மதரசாக்களுக்கு போகும். இங்கே பட்டம் பெற்று சென்ற எல்லா மஸ்லிகள் வீடு தேடி போகும், அதை பயன்பெறுவார்கள். அதனால் இது ஒரு கிதாபு 50 ரூபா, 10 கிதாபு 500 ரூபா தான். 100 கிதாபு 5000 ரூபா. 5000 ரூபா ஒரு பெரிய காசு கிடையாது. எங்களுக்கு பெரிய காசு தான், உங்களுக்கு பெரிய காசு கிடையாது. கேட்டாங்க, அப்போ பெரிய காசை நீங்களே வாங்கி கொடுத்துட வேண்டியதான அஜர்த்து. இன்ஷா அல்லாஹ் இப்போ நூல் வெளியிடப்படும். வெளியிட்டதுக்கு பிறகு விற்பனைக்கு வரும். நீங்கள் தாராளமாக இதை வாங்கி உங்கள் பெற்றோர்கள், உறவினர்களுக்கு ஈசால் சவாபுக்காக செய்யலாம், மஸ்ஜிதுகளுக்கு வழங்கலாம், உலமாக்களுக்கு வழங்கலாம், உறவினர்களுக்கு வழங்கலாம். அல்லாஹ் இந்த நோக்கத்தை நிறைவேற்றி தந்தல்வானாக. இதில் பெண்கள் வாங்குவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கதா செய்தி வருது. ஆனால் பெண்கள் என்றைக்குமே சஹாபாக்குடைய காலத்திலும் சரி, அதுக்கு பிந்திய காலத்தில் சரி, ஆண்களை விட இதில் ஜெயிக்கிறது பெண்கள் தான். ஆனால் இந்த மஜ்லிஸில் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது அந்த நூல் ஃபிக்ஹ் ஆய்வரங்கத்தில் நடைபெற்ற ஒரு 7 அற்புதமான தலைப்புகள். அது உங்களுடைய கையில் நூல் வடிவில் மிகப்பெரிய அதிகமான இல்முகள் இருக்கக்கூடிய ஒரு நூல். கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு மட்டும் வாங்காதீங்க. சில பேர் வந்திருக்கீங்க, ஊர் இமாம் வந்திருக்க மாட்டார், உறவினர்கள் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு புத்தகம் வாங்கி ஈசால் சவாப் பண்ணலாம். அதனால் இன்ஷா ஒன்றுன்னு இல்லாமல் ஒன்று வாங்கிட்டு சில்லறை கொடுக்குறீங்கள்ட்ட சில்லறையும் இருக்காது. அதனால் நீங்கள் 2 3 வாங்கி இன்ஷால்லா பிறருக்கு ஈசால் சவாப் பண்ணுங்கள். அல்லாஹ் கிருபை செய்வான். இப்பொழுது இந்த நூல் வெளியிடப்படுகிறது. இந்த நூலை தொடக்கமாக கல்லூரியின் செயலாளர் அல்ஹாஜ் எஃப் அபூபக்கர் ராஜா அவர்கள் வெளியிடுகிறார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக ஒருவராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் டிடிபிஎஸ் தூத்துக்குடி தர்மல் பவர் ஸ்டேஷனுடைய எஸ்சியாக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது பொது காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி வருகிற
மரியாதைக்குரிய அல்ஹாஜ் இன்ஜினியர் ஆரிஃப் சுல்தான் அவர்கள் எம்ஓசி அனாதை நிலையத்துறை பொருளாளராக இருக்கிறார்கள். அபூபக்கர் ஹாஜியார் வெளியிட ஆரிஃப் சுல்தான் இன்ஜினியர் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அஜய் நீங்க இப்படி நில்லுங்க, நீ இப்போ முன்னால போங்க, ஸ்டேஜுக்கு முன்னால் வந்துடும். அஜய் நூல் வெளியிடுறவங்க இந்த பக்கமும் வாங்குறவங்க அந்த பக்கமும் நில்லுங்க. அந்த கேமராக்கு நேரம் நில்லுங்க. நூல் பெற்றுக்கொள்பவர்கள் பொதுவாக சும்மா பெற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதையும் சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டுங்க. நான் சொன்ன திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நூலை பெற்றுக்கொள்பவர்கள் சும்மா பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம மாசாவுக்கு வந்து சாஃபி அண்ணனோட சேர்ந்து மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் ஆரிஃப் சுல்தான் ஹாஜி அவர்கள். இங்கே வேலை பார்க்கும் போதும் சரி, அஜய் நீங்கள் பிடிங்க, அஜய் பிடிங்க, அந்த ரெண்டு பக்கம் காட்டுங்க. அடுத்ததாக மதரசாவுடைய தலைவர் ஜனாப் நவரங் எம் ஷஹாபுதீன் காக்கா அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதை மரியாதைக்குரிய காயல்பட்டினம் ஹுத்துபா ஜும்மா பள்ளிவாசலுடைய ஹத்தீப் எங்களுடைய பாசத்திற்குரிய மௌலானா அல்ஹாஜ் அஹ்மது அப்துல் காதிர் ஆலிம் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து மதரசாவுடைய பொருளாளர் ஜனாப் ஏ சையது சுலைமான் அவர்கள் வெளியிட இந்த மதரசாவுடைய ஆரம்ப கால தொடக்க செயலாளர் சென்னா அப்துல் காதிர் சாஹிப் அவருடைய அருமை புதல்வர் மீரானாஜருடைய அன்பு சகோதரர் ஸ்டேட் பேங்க் காலனியுடைய பள்ளிவாசலுடைய தலைவர் அல்ஹாஜ் KMA ஷாவுல் ஹமீத் ஹாஜார் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக அல்ஹாஜ் பி மீராசா காக்கா மதரசாவுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் காக்கா அவர்கள் வெளியிட தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் உலமா சபையுடைய மரியாதைக்குரிய தலைவர் மௌலானா அல்ஹாஜ் ஷேக் முகமது மிஸ்பாய் ஹசரத் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹசரத் அவர்கள் தொடர்ந்து மதரசாவுடைய எல்லா காரியங்களிலும் தன்னுடைய முழுமையான பங்களிப்பை ஆற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹசரத் நாரே தக்பீர். தொடர்ந்து மதரசாவுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் அல்ஹாஜ் ஏ சையத் இப்ராஹிம் பாஷா அவர்கள் வெளியிட நம் மதரசாவுடைய உதவியாளர்களில் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றி வரக்கூடிய ஜனாப் அல்ஹாஜ் MSF ரஹ்மான் காக்கா அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். வாங்க. அடுத்ததாக கல்லூரிய முதல்வர் மௌலானா அல்ஹாஜ் இம்தாதுல்லா ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்கள் வெளியிட அதை ஐஸ்வர்யா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் மதரசாவுடைய நன்கொடையாளர் ஸ்டேட் பேங்க் காலனி பள்ளிவாசலுடைய துணைத் தலைவர் அல்ஹாஜ் புர்ஹான் ஹாஜியார் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள்.